பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீங்கள் ஆசைப்பட்ட காரியம் நிச்சயமாக நிறைவேற இந்த ஒரு ஜெபம் போதும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறணும், வாய்க்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம விரும்பும்ல. அப்படிப்பட்ட நம்ம ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறணும்னா இந்த ஒரு ஜெபம் போதும். அப்போ அந்த மனிதனுடைய எண்ணங்கள், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆசைகள் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்ப தான் செய்கிறோம். ஆனால் பாருங்க, சில ஆசைகள் விரும்பியும் சில ஆசைகள் நம்மளுக்கு நடக்காமையும் இருக்கும். அப்போ இப்படி நம்ம ஆசைப்பட்ட காரியங்கள்லாம் எதுக்காக வாய்க்காம இருக்கு, அது வாய்க்கணும்னா நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம விரும்புகிற காரியங்கள் முதல்ல கர்த்தருக்கு சித்தமானதா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு சித்தமானது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம விரும்புகிற காரியத்தை சொல்லும் போது ஆண்டவருக்கு சித்தம்னா அதற்குரிய வழிவாசல ஆண்டவர் திறந்து தருவாரு. ஆண்டவர் வசனத்தின் மூலம் பேசுவாரு, ஒரு உணர்வு மூலம் உணர்த்துவாரு. இப்படியெல்லாம் நடந்துன்னா நீங்க ஆசைப்படக்கூடிய காரியங்கள் அவருக்கு விருப்பமான காரியங்களா இருக்கலாம். நம்ம ஆண்டவருக்கு விரும்பாத, சித்தமே இல்லாத காரியத்தை நம்ம ஆசைப்பட்டுட்டு அந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப விரும்புவோம். அது நடக்காது. ஏன்னா அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துன்னா ஏதாவது பிற்காலத்துல பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா அந்த காரியத்தை ஆண்டவர் நடத்த மாட்டாரு. அது தடங்கலாகவே முடியும். இப்போ ஆண்டவர் சமூகத்துல நம்ம விரும்புகிற காரியங்கள் நடக்கணும்னா முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, சித்தமானதான்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, விசுவாசத்தோட கேட்கணும். இப்படி விசுவாசத்தோட கேட்கும்போது கண்டிப்பா நம்ம விரும்புகிற காரியங்கள் நிச்சயமாகவே நடக்கும். இப்போ பைபிள்லாம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பாருங்க, நம்ம விரும்புகிற காரியங்கள் நமக்கு நடக்கலைன்னா நமக்கு ஒரு சோர்வு வந்துடும். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம விரும்புகிற காரியத்தை மன மகிழ்ச்சியோடு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தெரிவிக்கும் போது அவர் நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. அதே போல நிறைய டைம் பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விரும்ப தொடங்குவோம். அந்த காரியங்கள் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமும் இருக்கும். அதுக்காக நம்ம ஜெபிக்கவும் செய்வோம். ஆனா பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம இஷ்டத்துக்கு வாங்கிக்கிட்டோம்னா அதில் நஷ்டம், விரக்தி, கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் தான் பெருகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், ஏதாவது ஒருத்தங்க திருமண காரியங்களில் தான் விரும்புகிற பெண்ணையோ இல்லைன்னா பையனையோ தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணுவாங்க. இந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருடைய சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்க மறந்தவர்களாக மாறிடுவாங்க. ஆனா அவங்க திருமணங்கள் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை, ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டைவர்ஸ் கேஸ் இப்படின்னு போயிட்டே தான் இருக்கு. அப்போ ஒரு காரியங்கள் நமக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா அந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பைபிள்ல பாருங்க ஒரு அழகான நிகழ்வு. எலிசபெத் வயசு சென்றவளா இருந்தா, அதாவது நல்ல வயது முதிர்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியே இல்லை.
ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துல ஆசையோட ஆண்டவர்கிட்ட எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஆண்டவர் வயதான பிறகும் அந்த எலிசபெத்துக்கு ஒரு அழகான குழந்தை செல்வத்தை கொடுக்குறாரு. இப்படி வயதானவங்க ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுங்கிறது ஒரு நடக்காத ஒரு காரியம். ஆனா அந்த விசுவாசம் அவர் கேட்ட அந்த ஆசையோட ஆண்டவர் சமூகத்துல கேட்டதுனால அவர்களுக்கு ஒரு அழகான குழந்தைய கொடுக்கிறாரு. அதே போலத்தான் உதிரப்போக்கு அப்படிங்கிற ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எங்கெல்லாமோ போய் மருந்து வாங்கியும் அவங்களுக்கு குறையாத பட்சத்துல யார் மீது விசுவாசம் வைக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைக்கிறாங்க. ஆண்டவர் நினைச்சார்னா என்னுடைய வியாதியை எனக்கிட்ட இருந்து சரியாக்க முடியும், கண்டிப்பா என்னுடைய ஆண்டவர் என் வியாதியை நீக்கி போடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட ஆண்டவரை பார்க்க வராங்க. ஆனா பாருங்க, அவங்களால ஆண்டவர்கிட்ட நேருக்கு நேரா பேச முடியாத பட்சத்துல அவருடைய வஸ்திரத்தையாவது நான் தொட்டிட்டேன்னா எனக்கு இந்த வியாதி சரியாயிரும். பாருங்க எவ்வளவு அழகான விசுவாசம். நான் ஆண்டவரை பார்த்து பேச முடியலைன்னா வேற அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாவது என்னுடைய வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சதுனால ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறாங்க. அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த உதிரப்போக்கு உள்ள ஸ்திரீ, பெரும்பாலுள்ள ஸ்திரீ அழகா சரியாகிறாங்க. பாருங்க, இது விசுவாசத்தினால் பெற்ற அந்த விடுதலை. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக வருஷக்கணக்கா இது நடக்கணும், இது வாய்க்கணும், எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்டு அந்த ஆசை நிறைவேறாத பட்சத்துல சோர்ந்து போயிருக்கிற அந்த காரியங்களை வர ஆண்டவர் சமூகத்துல உங்க விருப்பங்களை ஆண்டவருக்கு சித்தந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டு அதன்படி நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்க விருப்பத்தை கேட்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுகிற காரியங்கள் ஆச்சரியமா வெகு சீக்கிரமாவே நடக்கும். அதே போல பாருங்க, நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பொருள் மீது ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. பிறருடைய பொருளை இச்சையான பார்வையால பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே பெரிய பாவம்னு சொல்றாரு. நம்மள பறவையார் என்ன பண்றோம்னா, நம்ம கிட்ட ஒரு திங்ஸ் இருக்கோ இல்லையோ அதை விட நல்லா இருக்கும், நம்ம வீட்டுல பெஸ்டா இருக்கும், அது ரொம்ப நமக்கு பிடிக்காது. ஆனா அடுத்தவங்க வீட்டுல இருக்கிற அந்த பொருள் மீது இச்சை போகுது, ஆசை போகுது. அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய திங்ஸா இருக்கலாம். இச்சையோட ஒரு பொருளை பார்க்கறது தவறு, பாவம். பிறருடைய பொருள் அவங்களுக்கு சொந்தமானது. நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய அந்த சின்ன ஆசீர்வாதனாலும் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் போதும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு வரும்போது கண்டிப்பா மேன்மேலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசைப்பட்ட காரியம் நிறைவேறல, வாய்க்கல அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்களா? கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிற காரியங்கள் நடக்கணும்னா நீங்க ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, பரிசுத்தத்தோட, ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தத்தை ரொம்ப விரும்புறாரு. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அந்த பரிசுத்தத்தோட நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம ஜெபங்கள் ஆண்டவரை கேட்பாரு. கண்டிப்பா நம்ம விரும்புகிற காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள்ல ஆசைப்பட்டு அந்த ஆசைகள் நிறைவேறாத பட்சத்துல கண்ணீரோட, கவலையோட அப்பா உங்களுடைய சமூகத்துல வேண்டி காத்திருக்கிறது நீங்க அறிவிங்க ஆண்டவரே. எந்த காரியத்துல ஆசையோட காத்திருக்காங்களோ அந்த காரியங்கள் ஆச்சரியமாய் நடக்க, வெகு சீக்கிரமாய் நடக்க அப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்ட போவதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்வதற்காக நன்றியப்பா. அதிசயம் செய்வதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன்.
நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசையோட எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் ஆச்சரியமாக நடக்கும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.